ஜாதிகளை இணைத்திடுவோம் இந்தியாவிலே, ஜாலியாக வாழ்ந்திடுவோம் பாரதத்திலே. எல்லா ஜாதிகளும் நம்ம ஜாதி என்றிடுவோம், அண்ணன் தம்பிகளாய் அன்பாக வாழ்ந்திடுவோம். சிற்றாறு டேம் 1 பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தாங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ற முறையில் ஜாதி ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை மிரட்டல் வருவதாகவும் இணையத்தில் ஒரு செய்தி வெளியானது. அதில் இந்த ஊரில் உள்ள அஜய் என்ற சகோதரன் சொன்னது இது. அந்த இடத்துல சஜிதாங்கிற ஒரு பொம்பளை 3 தலைமுறையாக அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பக்கத்தில் இருக்க செல்வராஜ் என்கிற வலிக்காக ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். வலிக்காக பிரச்சனை பண்றது என்று சொல்லுகிறாயே தம்பி, அவனுக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் ரோட்டில் இறங்கும்படியாக கார் டெம்போ போகும் அளவுக்கு ஏற்கனவே நிலம் இருந்தது தம்பி. இது உனக்கும் தெரியும். இப்படி இருக்க வலி பிரச்சனை என்று போய் சொல்லுகிறாயே தம்பி. அப்ப அந்த பிரச்சனைய இவங்களுக்குள்ள பிரச்சனை நீதிமன்றத்தில் இதாகி அது எஃப்ஐஆர் ஆகி அந்த கேஸ் ஓடிட்டு இருக்கு. சஜிதாவின் நிலத்தை செல்வராஜ் என்பவன் அபகரித்தான் என்ற எல்லை பிரச்சனை தான் தம்பி அங்கு நடந்தது. காவல்துறைக்கும் சென்றது. இந்த எல்லை பிரச்சனை தான் நடந்து கொண்டிருந்தது. இந்த பிரச்சனை அவங்க தனிப்பட்ட பிரச்சனையை அவங்க இந்த ஜாதி பிரச்சனையை ஆக்கி தமிழ்நாடு நாடார் சமுதாய சங்கம்னு சொல்லிட்டு ஒரு கொடியையும் வச்சு ஒரு பேனரையும் வச்சு எங்களை இது பண்ணிட்டு இருக்கான். தம்பி, உன்னுடைய இந்த பேட்டி வெளியானது 17/10/25 அன்று ஆகும். 2/8/2025 அன்று செல்வராஜ் இப்படி ஒரு மனு கொடுத்திருக்கிறானே தம்பி. நான் அவரை சாதி ரீதியாக திட்டியதாக பொய்யாக புகார் மனுவை பெற்று ஏற்கனவே சவால் விட்டபடி பொய் வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்ய முயற்சித்து வரும் மனுதார் மீதும் நடவடிக்கை எடுக்க பணிந்து வேண்டுகிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள செல்வராஜ் 2/8/2025 கடையால் என்று செல்வராஜ் கேஸ் ஃபைல் பண்ணி இருக்கிறான் தம்பி. செல்வராஜ் ஜாதி பிரச்சனை உண்டு பண்ணினான் என்று சொல்லுகிறாயே தம்பி. ஜாதி கேஸ் செல்வராஜா கொடுத்தான் தம்பி. எதற்கு தம்பி இந்த பச்சை போய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறாய்? இந்த ஜாதி ரீதியான வழக்கை சஜிதா வீட்டார் முதலில் கொடுத்ததால் தான் செல்வராஜ் ஜாமீனில் வெளிவந்தான். அதன் பிறகுதான் 4/10/2025 அன்று நாடார் சங்க பேனர் போர்டு வைத்தார்கள். இதுதானே தம்பி உண்மை. இதற்கும் போய் சொல்லாதே. எல்லை பிரச்சனையை ஜாதி பிரச்சனை ஆக்கிவிட்டு குற்றத்தை மறைக்க வேண்டி இப்படி ஒரு டயலாக். எஸ்சியும் பிசி எல்லாருமே நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, நாங்கள் ஒரு தாய் பிள்ளைங்கள மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். தம்பி, நீ இப்படி சொல்லுவது உண்மையானால் இந்த எல்லை பிரச்சனை ஆரம்பித்த உடனேயே இது உண்மையா பொய்யா என்று பார்த்து போட்டு இருக்கிற கல்லுக்கு இந்த பக்கம் செல்வராஜினி வரமாட்டான். கல்லுக்கு கல் கயிறு பிடித்து உங்களுடைய நிலத்தை கட்டி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவோடு பேசி பிரச்சனையை தீர்த்திருப்பாய் தம்பி. இப்படி நீ அறிவோடு செய்யவில்லை. ஒரு தாய் பிள்ளைகளை போல இருக்கிற இடத்தில் இப்படி அறிவோடு செய்ய வேண்டிய புருஷத்துவமுள்ள ஆண்கள் உங்களில் யாரும் இல்லையா தம்பி? சொல்லு தம்பி. இப்போ மீடியாவில் போய் சொல்லி ஜனங்களின் அனுதாபத்தை பெற வேண்டி உண்மையை மறைத்து பேசுவதால் பிரச்சனையை ஊடி பெருக்குவதா நம் வேலை? சொல்லு தம்பி. இன்னும் நீ சொன்னது, நாங்க அங்க இருந்து வெளியூருக்கு போகும்போது எல்லாரும் நீ எஸ்சியா எஸ்சியான்னு என்கொயரி பண்ற அளவுக்கு அவன் ரவுடி சதை வச்சிட்டு இருக்கான். நீயாக எங்களிடத்தில் ஒரு ஜாதி பிரச்சனை இருக்கிறது என்று ஆரம்பித்தாலும் எஸ்சியா என்று உன்னிடம் கேட்பார்களா? நீ எஸ்சியா என்று உன்னிடம் கேட்பார்கள். அது உனக்கு குத்தாதா தம்பி? அடுத்து ஒரு ஸ்கூலில் போனால் கூட என்ன ஜாதி என்று விசாரித்து என்கொயரி பண்ணி தான் அட்மிஷனே போடுவார்கள் தம்பி. இது உண்மைதானா தம்பி? இன்னும் நீ எஸ்சியா என உன்னிடம் யாராவது கேட்டால், தம்பி நீ ஒரு பெந்தைகுஸ்தைக்காரன் தானே, நான் இயேசுவின் ஜாதி, நான் ரட்சிக்கப்பட்டவன், இஸ்ரவேலன், யூதன் என்று சொல்ல உனக்கு தெரியாதா? ஞாயிறு தோறும் சர்ச்சில் போய் உபதேசம் கேட்கிறவன் தானே தம்பி. இல்லை என்று சொல்ல நீ சர்ச்சுக்கு போகாதவனா தம்பி? இனி அடுத்த விஷயம், எங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வர கடையில போய் ஒரு ஜாமான் வாங்க முடியாத அளவுல அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க தம்பி. பிள்ளைகளை மிரட்டுவதாக சொன்னாய். அந்த கடைக்கு வரும்போது செல்வராஜ் எந்த பிள்ளையை மிரட்டி இருந்தாலும் அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வா. செல்வராஜ் மிரட்டினது உண்மைதானா என விசாரித்து நான் அவனிடம் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அப்படி பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் நீ எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். இனிமேல் இப்படிப்பட்ட துரோகம் செய்து பிரச்சனையை பெரிதாக்காதே. இது என் சார்பாக உள்ள வேண்டுகோள். இப்படி அவன் அடிமையாக இருந்தால் போதுமா, இல்லை இன்னும் அடிமையாக வேண்டுமா? இப்படி ஒரு எல்லை கல் நின்றதே. இந்த எல்லை பிரச்சனை வந்த பிறகுதானே அந்த எல்லை கல்லை பிடுங்கி கொண்டு போனீர்கள் தம்பி. இது வன்கொடுமை இல்லையா தம்பி? இந்த எல்லைக்கல் பிடுங்கினது நம்மளும் ஒரு பிடி மண்ணு போலும் அவனுக்கு விட்டு கொடுத்தில்ல. அவன் தரம் நம்மளு തന്നെ எடுத்தது என்று சொல்லி பெருமை அடிக்கத்தானே தம்பி? சொல்லு தம்பி. இப்படி இதெல்லாம் செய்து முடித்துவிட்டு ஒன்றும் செய்யாத அப்பாவி மாதிரி ஆள் சேர்த்து மற்றவர்கள் அனுதாபத்தை பெற
இப்படி பல பொய்கள் பேசி உன் நாவினாலேயே சிக்குண்டு பிடிபட்டாய். நாம் ஒரு தாய் பிள்ளைகளைப் போல இருப்பவர்கள் தானே தம்பி. நீ அப்படி சொன்னது உண்மையானால் இந்த எல்லைக்கல்லை போட்டிருந்த இடத்தில் போட வைத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடு தம்பி. அரசாங்கமும் போலீஸும் நம் பிரச்சனைகளை நாமே பேசி முடித்து சந்தோஷமாக வாழ்ந்தால் நம்மை பாராட்டத்தான் செய்வார்கள், எதிர்க்க மாட்டார்கள். சாணான்கள் சாணாத்திகள் என்று ஜாதி பெயரை சொல்லி திட்டாதவன் மாதிரி பேசுகிறாயே, உன் மனசாட்சியை தொட்டு கேட்கணும் தம்பி. அப்போது உன் மனசாட்சி சொல்லும் நீயும் ரகசியமாக ஜாதி சொல்லி திட்டுன ஜாதி வரி பிடித்தவன் தான் என்று. இப்படி ஒரு எல்லை பிரச்சனை பல மாதங்களாக புகைந்து ஜாதி பிரச்சனை என்று உருவெடுத்ததை நானும் அறிந்ததுதான். ஆனால் நீ பேசுனது வெளிவந்த பிறகு எனக்கு தெரிந்த உண்மைகளை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த வீடியோவை போடுகிறேன். மட்டுமல்ல, நான் யூடியூபில் சில பொதுவான விஷயங்கள் பற்றியும் பேசியிருக்கிறேன். அவைகளோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் போடுகிறேன். தம்பி, அன்று ஏதேன் தோட்டத்தில் பாவம் உருவானதே அந்த ஏவாள் என்கிற ஒரு பெண்ணால் தான். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறார். அதுபோல ஆண்கள் ஆண் தத்துவம் உள்ளவனாக இருக்கணும் தம்பி. பெண்கள் அறிவில்லாமல் நடந்தாலும் ஆண்கள் புருஷத்துவம் உள்ளவர்களாக பெண்களை கையாண்டு அமைதியை அறிவை நிலைநாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் தம்பி. ஏசபேலுக்கு தன்னை விட்டு போட்ட ஆகாப் ராஜாவை போல இருக்கக்கூடாது. நான் தகாத விதமாக பேசினதுண்டானால் அதை ஒப்புவி. எல்லா ஜாதிகளும் நம்ம ஜாதி என்றிடுவோம், அண்ணன் தம்பிகளாய் அன்பாக வாழ்ந்திடுவோம். வாழ்க வாழ்க மனித ஜாதி, வாழ்க வாழ்க ஆதாம் ஜாதி. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.